சிம்பாய் இது மற்றனுடைய காலேஜ் இன்னும் எடுத்து வர தெரியும். அது பின்னாடி நம்ம பேட்டியை போட்டுருக்கோம். நாராயணசாமி நாயுடு, விவசாயிகள் சங்க தலைவர் ஏஎஸ் பாபு. குரலற்றோரின் குரலாக விவசாயிகளின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து வருபவர் இப்பொழுது கல்லுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். சொல்லுங்கள் சார், கல் பிரச்சனை அதனால் எந்த விளைவுகளும் இல்லை, இயற்கையானது. இருந்தாலும் அரசு தடை செய்திருக்கு. இதை பற்றி சொல்லுங்கள். வணக்கம். நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் ஏஎஸ் பாபு. நாங்கள் கடந்த 2009 முதல் தொடர்ந்து தமிழகத்துக்கும் பனை தென்னை விவசாயிகளுக்கு கல்லுக்கு அனுமதி வழங்க வேண்டும். மற்ற மாநிலங்களில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அனைத்து மாநிலங்களிலும் கல்லுக்கு அனுமதி இருக்கையில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது. இது தொடர்ந்து மறுத்து வர்றாங்க. நாங்கள் அதுக்காக தொடர்ந்து போராடிட்டு வர்றோம். இந்த கல் பிரச்சனை தீர்வு கொண்டு வரணும்னு வருகின்ற கல் விடுதலை கருத்தரங்கம் வர்ற 4/3/2025 பவித்ரம் மகாலில் கொங்கு நகரம் திருப்பூர் மாவட்டத்தில் நாங்கள் கல் இயக்கத்தின் சார்பாக அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைத்து ஒரு கருத்தரங்கு நடத்துகிறோம். அதை தலைமையேற்று நம்ம கல் இயக்க ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கல் இயக்க தலைவராக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வழக்கறிஞர் நல்லுசாமி அண்ணன் அவர்கள் தலைமையில் நடத்துகிறோம். இந்த கருத்தரங்கத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாய சங்கத்தையுமே இணைந்து தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைவர் அவர்களும் வர்றாங்க. எல்லா அமைப்புகளையும் ஒன்றிணைந்து செய்கிறோம். இதில் மற்ற அரசியல் கட்சிகளையும் நாங்கள் கூப்பிட்டுருக்குறோம். எல்லா அரசியல் கட்சியும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இந்த கருத்தரங்கில் கருத்து தெரிவிக்கணும். ஆதரவு தெரிவிப்பாங்களா? ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு அதில் ஒரு சில கட்சிகள் தலைவர்கள் சொல்லிக்கிறாங்க. எந்தெந்த தலைவர்கள் அன்றைக்கி இந்த கருத்தரங்குக்கு கல் விடுதலை கருத்தரங்கு கலந்துக்கிறாங்கன்னு அன்றைக்கி தெரியும். தமிழ்நாடு பூரா ஆளுங்கட்சியும் கூப்பிட்டுருப்பீங்க, வர வாய்ப்பு இருக்கா? ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இப்போ புதுசாக ஆரம்பித்த கட்சி தலைவர்கள், எல்லா தலைவர்களுக்கும் எல்லா கட்சிக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்துட்ருக்குறோம். நல்லுசாமி கருத்தரங்கத்தின் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் இந்த கல்லுனால் விவசாயிகளுக்கு மக்களுக்கும் ஒரு பயன் இருக்கும். 100% கல் தமிழகத்தில் உள்ள கிராம பொருளாதார வளர்ச்சி விவசாயிகளுக்கு ஏழை மக்களுக்கு உதவக்கூடியது தான். அவங்களுடைய செலவை டாஸ்மார்க்கினுடைய செலவை மொத்தமாக குறைக்கி. அதனால் இதுக்கு பொருளாதார வளர்ச்சியை கிராம பொருளாதார வளர்ச்சிக்கு கல் ஒரு உறுதுணையாக இருக்குங்கிறது எங்களுக்கு முழு நம்பிக்கை. அது செயல்படுத்தணுங்கிறத நான் தொடர்ந்து அரசு கூட்ட கேட்டுக்கிறேன். கல் நாட்டிற்கு வீட்டிற்கு மட்டுமல்ல பொருளாதாரத்துக்கும் நல்லது என்பது உங்களுடைய கருத்து. சொல்லுங்கள் சார். இதை பற்றி பொருளாதாரத்துக்கு நல்லது, விவசாயிகளுக்கு அதை விட அதிகமாக நல்லது, மக்களுக்கும் இது பயன்படக்கூடியது தான். கல்லில் எந்த விதமான கெடுதலும் கிடையாதுங்கிறத நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றோம். டாஸ்மார்க் இவ்வளவு கெடுதலானதோ ஒரு அரசு அனுமதி கொடுத்து டாஸ்மார்க்கு மதுபான கடை நடத்தையில் கல்லுக்கு அனுமதி மறுக்கிறாங்கன்னு தான் நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சு கேள்வி கேட்டு இருக்கோம். அந்த மாதிரி பேட்டி கொடுக்கும்போது மது வீட்டுக்கு நாட்டுக்கு கேடுன்னு சொல்லியிருந்தீங்க. அதை அந்த பாட்டிலே அச்சடித்து பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் கல்லுக்கு அந்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் தடை செய்கிறாங்க? ஏன் தடை செய்கிறாங்கன்னா அதான் போன பேட்டிலேயே நான் சொல்லியிருந்தேன். டாஸ்மார்க்கு கவர்மெண்ட்டுக்கு நேரடி வருமானம் வருது. டாஸ்மார்க்கு நடத்துகிற பிராந்தி கடை முதலாளிகள் அதில் ஒரு 10-15 கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி முதலாளிகளுக்கு தான் நேரடியாக வருமானம் வருது. அதுக்காகத்தான் அதை நடத்திட்டு இருக்கிறாங்களோ இல்லையா, வேறு காரணமெல்லாம் எதுவும் கிடையாது சார். அதாவது இந்தியாவில் 80% பேர் விவசாயிகள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு விழுக்காடு வருகிறது விவசாயிகள். இவ்வளோ வலுவான ஒரு விவசாயிகளால் ஒரு கல் கொண்டு வர முடியலையா? உங்களை ஒற்றுமை இல்லையா? உங்களுடன் பல விவசாய சங்கங்கள் முரண்பாடும் பிரிவினையோடு இருக்கிறார்களா? விவசாயிகள் ஒற்றுமை இல்லைங்கிறத விட வருமானம் கவர்மெண்ட்டுக்கு இல்லைங்கிறதுனால தான் விவசாயினுடைய ஒற்றுமை இல்லைங்கிறத காட்டுறாங்களோ இல்லையா. எல்லா விவசாயினுடைய கருத்து கல்லுக்கு அனுமதி கொடுக்கணுது. எந்த விவசாயி கல்லுக்கு வேண்டான்னு சொல்கிற விவசாயிகளும் பொதுமக்களாக கிடையாது. அதே மாதிரி இத்தனை விவசாய சங்கம் பிரிவுபட்டு இருந்தாலும் கூட விவசாய சங்க தலைவர்கள் கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம்னு சொல்கிற தலைவர்கள் கிடையாது. இவங்க அதை பயன்படுத்திட்டு இவங்க போராட்டம் ஒன்றா வலுப்பெறலிங்கிறது தான். இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டமாட்டு இது. ஆனால் ஒரே நாளில் கல்லுக்கு அனுமதி வழங்குவாங்க. அதை உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் கல் விடுதலை கருத்தரங்கு நடத்துகிறோம். பிரித்தாளும் சூழ்ச்சி அரசாங்கம் பண்ணுதா? பிரித்தாள் சூழ்ச்சி தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்றைக்கி நேரத்தில் மத்திய அரசாங்கம் விலை உயர்வு விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டு நாங்கள் டெலேவால் அவர்கள் இப்போ கடந்த 3 மாத காலமாக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கல. இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் விவசாயியை கண்டுகொள்ளா போக்காத்த தொடர்ந்து செயல்பட்டுருக்குறாங்க.
ஏன் இவ்வளோ எழுச்சியோட பஞ்சாபில் ஒரு விவசாயிகள் போராட்டம் நடைபெற்றது. இந்தியா முழுக்க திரும்பி பார்த்தாங்க. அதே அளவு நாராயணசாமி ஐயா வந்து அந்த காலத்துலேயும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. இவ்வளோ வலுவான ஒரு இதை வந்து ஏன் வந்து மத்திய மாநில அரசுகள் கிள்ளுக்கீரையாக நினைக்கிறாங்க? கிள்ளுக்கீரையான இன்றைக்கி கார்ப்பரேட் கம்பெனிங்க உள்ளே போந்துடுது. கார்ப்பரேட் கம்பெனிங்களை வச்சு இன்றைக்கி பண்ணலாம். நம்ம இந்திய விவசாயி கம்மியானாலும் கூட பொருளாதார ரீதியை வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து கப்பலில் இறக்குமதி பண்ணலாங்கிற முடிவில் இருக்கிறாங்க. உணவுப் பொருள் இல்லாமல் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு காய்கறி உற்பத்தி ஆகி கேரளாவுக்கு அனுப்பிட்டு இருந்தோம். இப்போ தமிழ்நாடை வந்து கர்நாடகாவிலேருந்து தான் காய்க்கு வந்துட்டு இருக்குது. பெங்களூரு இப்படி ஒவ்வொரு கர்நாடகா விவசாயம் கம்மியாகி இப்படி இந்தியா விவசாயம் கம்மியான வெளிநாட்டிலேருந்து கையாந்த வேண்டியது வரும். அதை வந்து கார்ப்பரேட் கம்பெனி கையாளுது. அதில் அடிபணிச்சுதான் கார்ப்பரேட் கம்பெனிக்கு கைக்கூலியாக செயல்படுறாப்புல தான் இப்போ அரசாங்கம் இங்கே இருக்குது. இப்போ டாஸ்மாக் மூலம் தான் அரசாங்கம் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சூழலில் வந்து எப்படி கல்லுக்கு அவங்க அனுமதி கொடுப்பாங்கங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ இல்லை, இப்போ கல்லை வந்து ஒருவேளை அரசாங்கமே ஏற்று நடத்தி நீங்கள் வந்து அதை வந்து வியாபாரிகளாக இருக்க ஏதாவது திட்டங்கள் இருக்கா? இல்லை அரசாங்கத்துக்கான வருவாயை ஈட்டி கொடுத்தும் நீங்களும் வந்து அதை பயன்படுற மாதிரி ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்கீங்களா? கண்டிப்பாக அரசாங்கம் கல்லுக்கடை நடத்தக்கூடாது, எடுத்துக்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். விவசாயிகளுக்கு அவங்க தோட்டத்தில் கல் இறக்குற விற்கிறோம். நாங்கள் எப்படி கருப்பட்டி காய்ச்சறோம், தெளிவு விற்கிறோம், நீராக விற்கிறோம், அந்த மாதிரி கல்லுக்கு வந்து நாங்கள் எங்கள் தோட்டத்தில் இறக்குறோம், நாங்கள் விற்கிறோம். இதை அரசு எடுத்து அரசு வருமானம் பண்ணுறக்கா இல்லை அந்நிய முதலாளி இதில் சம்பாதிக்கிறக்கா நாங்கள் ஒருபோது அனுமதிக்க மாட்டோம். இது விவசாயினுடைய முழு வருமானம் வரணும், விவசாயினுடைய வாழ்வாதார பிரச்சனை. இதையே ஒரு கம்பெனி எடுக்கிறது, கடைக்காரர் எடுக்கணும், ஏலம் எடுக்கணும், மற்றவங்களுக்கு விடணும்னு தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம். காய்கறி விற்பதிலும் தடைகள் பண்ணுறாங்க. விவசாயிகள் நேரடியாக விற்பனை பண்ண முடியல. அதே மாதிரி கல்லுக்கு நாளைக்கு அனுமதி கொடுத்தாலும் எதுவும் நடக்குங்கிறீங்களா? கண்டிப்பாக அதை இப்போ கமிஷன் கடைக்காரர் வந்து காய் எடுத்து அவங்க தான் விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. வியாபாரி விலை நிர்ணயம் பண்ணுறாப்புல கமிஷன் கடைக்காரர் ஏலம் கூறி அவங்க தான் ஏலத்தில் நிர்ணயம் பண்ணுறாங்க விலையை. விவசாயி கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு வர்றாங்க. அதே மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் விலை நிர்ணய சட்டம் கொண்டு வந்தவொன்னு குறைந்தபட்ச ஆதார விலை கேட்குறத அனைத்து விவசாய பொருளுக்குமே அனுமதி கொடுக்கணும். அது ஆதார விலையை நிர்ணயப்படுத்தணுன்னு தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ இந்த அரசோ இல்லை எந்த அரசோ இதை நடைமுறைப்படுத்துவாங்களா? கல்லுக்கடையை நடைமுறைப்படுத்துறதுக்கு விவசாயிகள் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த ஆகணும். விவசாயினுடைய ஓட்டு வந்து விழுகாது, எதிர்ப்பு இருந்தால் விழுகாதுங்கிற உறுதிப்படுத்தினா கண்டிப்பாக வரும். அதான் விவசாய மாநாடு மிகப்பெரிய அளவில் நாங்கள் ஒன்று உருவாக்கலாம், கொண்டு வரலான்ட்டு இருக்கிறோம். தொடர்ந்து கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய மாநாடு வந்து தமிழ்நாட்டில் ஒன்று நடத்த போகிறோம். அதை எல்லா விவசாய சங்க தலைவரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவரை வச்சு இந்திய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் தலைமையில் ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் கூடிய விரைவில் நடத்துப்போம். 2026 உங்கள் நிலைப்பாடு என்ன? உங்கள் சங்கத்தின் நிலைப்பாடு 2026 எலெக்ஷனுக்கு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய முழு கோரிக்கையை விவசாயினுடைய கோரிக்கையை எந்த கட்சி ஏற்றுக்குதோ அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. அது மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு முடிவு பண்ணுவாங்க. அதுதான் அவங்களும் வலியுறுத்துகிறாங்க. விவசாயினுடைய கோரிக்கையை ஏற்றுட்டா அந்த கட்சிக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம். நம்மளுடைய கோரிக்கையை வந்து ஏற்று அதுக்கு வந்து தீர்மானம் போட்டு சட்டமாக கொண்டு வர்ற கட்சி எந்த கட்சியும் இருந்தாலும் நாங்கள் எல்லா கட்சியும் ஒன்று தான். நாங்கள் எந்த கட்சியும் எதிர்த்து வேலை செய்யலை. எங்களுடைய பிரச்சனையை கேட்டுக்கிற கூடிய கட்சிக்கு அரசியலுக்கு தான் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கணுங்கிறது ஒரு நிலைப்பாடாக இருக்குது. அவங்க யாருமே அந்த இது கொண்டு வரலைன்னா தனித்து விவசாய சங்கமே ஒரு தொகுதி எல்லா தொகுதியிலும் நிற்கிற கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. அப்படி மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள்லாம் இணைந்து தனியாக நிற்கிறேன்னு சொன்னால் அது எந்த கட்சிக்கு பாதிப்பாக இருக்கும்? அது எல்லா கட்சிக்கும் பாதிப்பாக இருக்குது. விவசாயம் மொத்த ஓட்டு எந்த கட்சிக்குமே அப்போ விழுகாது. ஏன்னா எங்களுடைய கோரிக்கையை கொள்கையை நியாயமாக ஏற்றுக்காது இல்லைன்னா அந்த கட்சிக்கு விழுகாது. நாங்கள் தனித்து நிற்கிறோம்னா விவசாய ஓட்டு மொத்த ஓட்டு எவ்வளோ ஓட்டு விழுகுங்கிறத கணக்கு பார்த்துருவாங்க அவங்கள. எல்லா கட்சிக்குமே ஓட்டு குறைந்த ஓட்டில் துவக்கக்கூடிய வாய்ப்பு எல்லா தொகுதியிலையும் உருவாக அப்படி இருந்தால். உங்களோட ஆற்றலை 2026 சட்டமன்றத்தில் காட்ட எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுடைய யூடியூப் சேனல் மற்றும் அனைத்து சேனலுமே எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். எங்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து நீங்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வந்துட்டுருக்கிறீங்க. செய்தித்தாளில் செய்தி நிறுவனங்க, தொலைக்காட்சி நிறுவனங்கள் எல்லாமே ஆதரவு தெரிவிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாமே நாங்கள் சங்கத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி.